பாப்பம்பட்டி பிரிவில் வந்து பாப்பம்பட்டி போகிற மெயின் ரோட்லங்க பீடம்பள்ளி பிரிவில் நம்ம ப்ராஜெக்ட் அமைச்சிருக்குங்க. உங்களுக்கு கிராண்டான ஒரு ப்ரீமியமான ஒரு ஆர்ச் இருக்குங்க. 40 அடி ரோடுங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 30 அடி ரோடுங்க. ஒரு 60,000 லிட்டரில் ஆர்சிசி டேங்க் வந்து பார்த்தீங்கன்னா போட்டு எல்லா சைட்டுக்குமே பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் டேப் கனெக்ஷன் நம்ம கொடுத்துக்கோங்க. ரோட்டோட 2 பக்கமும் ஆர்சிசி காங்கிரீட் ட்ரைனேஜ் நம்ம ப்ரொவைட் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரீட் லைட்லாம் பார்த்தீங்கன்னா சோலார்லேயே நமக்கு வந்து எல்லாமே கொடுத்துருக்குங்க. 6000 ஸ்கொயர் ஃபீட்டில் கிளப் ஹவுஸும் ஷட்டில் கோர்ட்டும் கொடுத்துக்குங்க. ஒரு 5500 ஸ்கொயர் ஃபீட்டில் பார்த்தீங்கன்னா டஃப் போர்ட் கொடுத்துக்குங்க. முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஒரு சில்ட்ரன்ஸ் ப்ளே ஏரியாவும் கொடுத்துக்குங்க. பக்கத்துலேயே வளர்மதி ஸ்கூல் இருக்குங்க. SBOA, மேட்டர் டை, SSVM, விஜய் வித்யாலயா, KIT பக்கமாக இருக்குங்க. RVH இருக்குங்க, கற்பகம் இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது. அதனால் நீங்கள் பார்க்குறவங்க எவ்வளோ சீக்கிரமாக வர முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக வந்தீங்கன்ற மாதிரி உங்களுக்கு முன்னாடியும் எடுத்துக்கலாம், வடக்கு கிழக்கு ஆப்ஷன்லையும் உங்களுக்கு எடுத்துக்கலாம். இன்னைக்கு கோயம்புத்தூர்ல ஒரு இடம் வாங்கணும் அப்படின்னா வெஸ்ட் அண்ட் நார்த் சைடை விட மோஸ்ட் இப்போ பீக் டெவலப்மெண்ட்னு பார்த்தீங்கன்னா இந்த ஈஸ்டர்ன் சைடு தாங்க. அதுவும் பர்டிகுலராக இப்போ ஒரு அவினாஷி ரோட்டில் போய் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நம்ம யோசிச்சாலே பட்ஜெட்டு நம்ம நினைக்க முடியாத அளவுக்கு எக்கச்சக்கமாக எங்கேயோ போயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். பட் இப்போவும் நல்ல ஒரு பீக் டெவலப்மெண்ட்டில் எல்லாரும் வாங்குற மாதிரி அஃபோர்டபுள் ப்ரைஸில் திருச்சி மெயின் ரோட ஃபோக்கஸ் பண்ணி நம்மளால் ஒரு இடம் வாங்க முடியுங்க. இன்னைக்கு திருச்சி ரோட ஃபோக்கஸ் பண்ணி பீடம்பள்ளி அப்படிங்கிற ஏரியாவில் ஒரு சூப்பரான ப்ராஜெக்ட் நமக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு தான் ஆக்சுவலாக வந்து இனாகரேஷனே நடக்குது. பட் கூட்டம் பயங்கரமாக இருக்குது. ஃபுல்லாக காரு வண்டி உள்ள எக்கச்சக்கமான கூட்டம். ஸோ தட் இந்த ஏரியாவில் மக்களோட வரவேற்பு நல்லா தாங்க இருக்குது. ஸோ இந்த ப்ராஜெக்ட் பற்றி ஃபுல் இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்காக சார் நம்ம கூட இருக்காங்க. வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? ரொம்ப ஹாப்பி. ஏன்னா ஒரு இனாகரேஷன் அன்னைக்கே இவ்வளோ மக்கள் ஒரு ப்ராஜெக்ட்ல இருக்காங்க. ஸோ இந்த ப்ராஜெக்ட் பற்றி சொல்லிடுங்க, நேம், லொக்கேஷன் சொல்லிடுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா பாப்பம்பட்டி பிரிவில் வந்து பாப்பம்பட்டி போகிற மெயின் ரோட்லங்க பீடம்பள்ளி பிரிவில் நம்ம ப்ராஜெக்ட் அமைச்சிருக்குங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீ பேபியோட ப்ளூ ஜாய் ப்ராஜெக்ட் வந்து லான்ச் பண்ணிருக்கோம். இந்த ப்ராஜெக்ட்ல என்னென்ன மாதிரியான டெவலப்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணிருக்கீங்க? டெவலப்மெண்ட்ஸ்ன்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முன்னாடி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் மேடம். உங்களுக்கு கிராண்டான ஒரு ப்ரீமியமான ஒரு ஆர்ச் இருக்குங்க. அது போக பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ள நிறைய டெவலப்மெண்ட்ஸ் பண்ணியிருக்கோங்க. அதை வந்து உள்ள போய் ஒன்று உங்களுக்கு பார்க்கலாங்க. ஓகேங்க. இப்போ நம்ம சைட்டுக்குள்ள வந்துட்டோங்க. நம்ம வந்து இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரீட்டில் நிற்கிறோங்க. ரோடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வைடான ரோடே போய் பண்ணுங்க. இதில் பார்த்தீங்கன்னா 40 அடி ரோடுங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 30 அடி ரோடுங்க. கட் ரோடெலாம் பார்த்தீங்கன்னா 23 அடியில் ஹைவே ஸ்டாண்டர்டில் நம்ம ப்ரொவைட் பண்ணிக்கோங்க. பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா டேங்க் பண்ணிக்கோங்க. ஒரு 60,000 லிட்டரில் ஆர்சிசி டேங்க் வந்து பார்த்தீங்கன்னா போட்டு எல்லா சைட்டுக்குமே பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் டேப் கனெக்ஷன் நம்ம கொடுத்துக்கோங்க. நம்ம என்டையர் சைட்லேயும் பார்த்தீங்கன்னா ரோட்டோட 2 பக்கமும் ஆர்சிசி காங்கிரீட் ட்ரைனேஜ் நம்ம ப்ரொவைட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு கஸ்டமர் உள்ளே வராங்கன்ற மாதிரினா அவங்களுக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுன்றதுக்காக ஒரு சைட்லேயும் பார்த்தீங்கன்னா அதோட சைட்டோட நீள அகலம் எவ்வளோ சென்ட்டு அப்படின்றத பார்த்தீங்கன்னா சைட் நம்பர்லேருந்து எல்லாமே மென்ஷன் பண்ணி நம்ம ஒரு போர்டே வச்சுக்கோங்க. இப்போ ஸ்ட்ரீட் லைட்லாம் பார்த்தீங்கன்னா சோலார்லேயே நமக்கு வந்து எல்லாமே கொடுத்துருக்குங்க. ஒரு சைட்டுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பாத்வே மாதிரி ஃப்ரண்டேஜில் கொடுத்துக்கோங்க. பேலன்ஸ் ஏரியா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளான்டேஷன் ஃபுல்லாக வச்சுருக்கோங்க. பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பிளான்ஸ் எல்லாம் வைக்க வேண்டியிருக்குங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா 1 or 2 டேஸில் ஃபுல்லாக உங்களுக்கு வந்து பிளான் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒரு பசுமையான ஒரு சூழ்நிலை உங்களுக்கு வந்து உருவாயிருங்க. உங்களுக்கு போன ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா சயின்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் தர மாதிரி பார்த்தீங்கன்னா சயின்ஸ் தீம் பார்க் கொடுத்துருந்தாங்க. இந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் தர மாதிரி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 6000 ஸ்கொயர் ஃபீட்டில் கிளப் ஹவுஸும் ஷட்டில் கோர்ட்டும் கொடுத்துக்குங்க. ஒரு 5500 ஸ்கொயர் ஃபீட்டில் பார்த்தீங்கன்னா டஃப் போர்ட் கொடுத்துக்குங்க. முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஒரு சில்ட்ரன்ஸ் ப்ளே ஏரியாவும் கொடுத்துக்குங்க. நீங்கள் வந்து பெரியவங்க யூஸ் பண்ணிக்கிற மாதிரிங்க ஒரு சிட்டிங் ஏரியாவும் வாக்கிங் போகிற மாதிரி ஒரு பாத்வேயும் கொடுத்துக்குங்க. அது போக பார்த்தீங்கன்னா ஒரு அவுட்டோர் ஜிம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிக்கோங்க. இது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்ச் கிட்டே 24/7 பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி ஃபெசிலிட்டியும் வந்துருங்க உங்களுக்கு. அது போக CCTV கேமராவும் 3 phase EB லைனும் பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே கொண்டு வர போகிறோங்க. ஓகே ப்ரோ, ஆல்மோஸ்ட் வந்து இப்போ உடனே நம்ம வீடு கட்டணும்னாலும் இங்கே உடனே குடியேற மாதிரி என்னென்ன வசதி வேணுமோ அத்தனையுமே இருக்கு. அதையும் மீறி கிளப் ஹவுஸு, ஷட்டில் கோர்ட்டு, டர்ஃபு, தனியாக வாக்கிங் பாத்து, அதே மாதிரி ஒரு ஓப்பன் ஜிம்முன்னு செம்மையாக டெவலப் பண்ணியிருக்கீங்க சைட் ஃபுல்லாக. இது தவிர இந்த சரௌண்டிங்ஸ் எந்த மாதிரியான சரௌண்டிங்ஸ்? ஸ்கூல், காலேஜ் ஆகட்டும், ஒரு கடைக்கு போகணுன்னா நான் எங்கே போகணும், ஒரு பஸ் ஸ்டாப் போகணுன்னா எவ்வளோ தூரம் போகணும்னு சொல்லுங்கள். உங்களுக்கு ஸ்கூலுன்ற மாதிரி பக்கத்துலேயே வளர்மதி ஸ்கூல் இருக்குங்க. SBOA, மேட்டர் டை, SSVM, விஜய் வித்யாலயா, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு CBSE ஸ்கூலுங்க. காலேஜஸ்ன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு KIT உங்களுக்கு பக்கமாக இருக்குங்க. RVH இருக்குங்க, கற்பகம் இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நியர் மோஸ்ட். இங்கேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டரில் பஸ் ஸ்டாப் வந்துருங்க. அங்கே போயிட்டீங்கன்ற மாதிரினா உங்களுக்கு பாப்பம்பட்டி, சூலூர், சிங்காவூர், காந்திபுரம், முக்கடம், ஏர்போர்ட்டுக்கு, ரயில்வே ஸ்டேஷனுக்கு எல்லாத்துக்கும் பண்ணிக்கலாங்க. உங்களுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா நிறைய உங்களுக்கு கடைகள்லாம் இருக்குங்க. அது போக பார்த்தீங்கன்னா மெயின் ரோடு போயிட்டீங்கன்ற மாதிரி சூப்பர் மார்க்கெட் இருக்குங்க. ஓகே, ஆல்மோஸ்ட் வந்து எல்லா விஷயமும் இருக்கு. ஏன்னா சைட்டோட டெவலப்மெண்ட் பார்ப்போம். சைட்டை சுற்றி நம்ம ரொட்டீன் லைஃப் போகிறதுக்கு என்னென்ன விஷயம் வேணும், சின்ன சின்ன கடைங்க, ஏதோ வெளியில் போகிறோன்னா ஒரு டீ குடிக்கிறதுக்கு ஒரு பேக்கரி ஷாப், ஏதாவது ஃபங்க்ஷன் வருதா ஒரு டெக்ஸ்டைல் ஷாப்,
இப்படிதானங்க யோசிப்போம். அப்படி பார்த்தா அது எல்லாமே இருக்கிற மாதிரியான ஏரியா. டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கும் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ரொம்ப ஈஸியா எல்லா ஊருக்கும் ஆக்சஸ் பண்ணிக்கிற மாதிரி டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஃபெசிலிட்டிஸும் இருக்கு. அஃப்கோர்ஸ் இது எல்லாமே இருக்கு, அம்யூனிட்டிஸும் பெஸ்ட்டுங்கும் போது பிரைஸ் என்ன மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிருக்கீங்க இந்த லேஅவுட்ல? இப்போ முன்னாடி எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட் 9 லட்சம் 10 லட்சம் கொடுத்துருக்காங்க. சரிங்க. நம்ம அந்த அளவுக்குலாம் இல்லைங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்க சென்ட் வந்து ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா 7,95,000 கொடுத்துருக்கீங்க. இவ்ளோ அம்யூனிட்டிஸும் பண்ணி 7,95,000 ரூபாய் பெர் சென்ட்டுக்கு கொடுத்துட்டு இருக்கீங்க. ஒரு இடம் வாங்குறோம் அப்படின்னா இப்போ இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குங்கும் போது ஒரு இடமா சூஸ் பண்ணி வாங்கிடுவாங்க. அதே நீங்க அம்யூனிட்டிஸ் எல்லாம் பண்ணும்போது ஓகே வீடாவே வாங்கிடலாம் அப்படின்னு தோணும். இப்போ வீடா கன்ஸ்ட்ரக்ஷன் நீங்களே பண்ணி கொடுக்குறீங்களா? பேசிக் பட்ஜெட்னா என்ன? தாராளமாக பண்ணிட்டு இருக்கோங்க. உங்களுக்கு வீடுன்ற பார்த்தீங்கன்னா ஒரு 3.5 சென்ட் இடத்துல டபுள் பெட்ரூம் வீடு பார்த்தீங்கன்னா ஒரு 65 லேக்ஸில் அவங்க பண்ணி கொடுத்துருக்காங்க ஸ்டார்டிங் ரேஞ்ச். அதுவே 3.5 சென்ட் ட்ரிபிள் பெட்ரூம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 75 லேக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகே, பேசிக்கா டபுள் பிஹெச்கே அப்படின்னா ஒரு 65 லேக்ஸ் பட்ஜெட்ல இருந்தே இங்க நம்ம ஸ்டார்ட் பண்ண முடியும். ஓகே, இதுக்கு பேங்க் லோன் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் எப்படி? தாராளமாக பண்ணிக்கலாங்க. உங்களுக்கு இடமாவும் வாங்குற மாதிரினாலும் லோன் ஃபெசிலிட்டி பண்ணி தராங்க. இடமா வாங்குறீங்கன்ற மாதிரினா 70% லோன் பண்ணிக்கலாங்க. அதுவே நீங்கள் வீடாக போகும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 80% லோன் பண்ணிக்கலாங்க உங்களுக்கு. ஓகே, ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஏரியால இந்த திருச்சி மெயின் ரோட் பேஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணணும், பட் ஃபுல்லா அமௌண்ட் கையில இல்ல அப்படின்னாலுமே உங்களுக்கு 70% வரைக்கும் லேண்டுக்கே உங்களுக்கு லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்றாங்க. இல்ல நீங்க வீடா வாங்கணும் அப்படின்னா அப் டு 80% வரைக்கும் இவங்க சைட்ல இருந்து பேங்க் லோன் இவங்க அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்றாங்க. ஸோ ஒரு வீடு வாங்கணும் இல்ல நல்ல இடத்துல இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னாலுமே இந்த ஒரு ப்ளூ ஜே ப்ராஜெக்ட் வந்து ரொம்ப பெஸ்டான ஒரு ப்ராஜெக்ட்டுங்க. ஓகே ப்ரோ, ஆல்மோஸ்ட் எல்லா ஃபெசிலிட்டிஸும் நீங்கள் வந்து சொல்லிட்டீங்க அப்படிங்கிறத விட ப்ரோ நமக்கு காமிச்சிட்டாரு ஒன்று இந்த அமெனிட்டிஸ் எல்லாமே பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ நீங்கள் உங்கள் கஸ்டமர்ஸ்க்கு சொல்லக்கூடிய விஷயம்னா என்ன சொல்லுவீங்க? கண்டிப்பாங்க மேடம். நம்ம சைட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தான் லான்ச் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு லான்ச் பண்ணிக்கிறதுனால உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கூட்டம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ கூட்டம் இருக்கும் தெரியுதுங்க. இன்றைக்கே உங்களுக்கு புக்கிங்லாம் போயிட்டுருங்க. எவ்வளோ சீக்கிரமாக நீங்கள் வர்றீங்களோ அவ்வளோ சீக்கிரமாக உங்களுக்கு ப்ரைம் சைட்டு, அதாவது கிழக்கு வடக்கு உங்களோட ஆப்ஷனுக்கு நீங்கள் சூஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. அதனால் நீங்கள் பார்க்குறவங்க எவ்வளோ சீக்கிரமாக வர முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக வந்தீங்கன்ற மாதிரி உங்களுக்கு முன்னாடியும் எடுத்துக்கலாம், வடக்கு கிழக்கு ஆப்ஷன்லையும் உங்களுக்கு எடுத்துக்கலாம். கண்டிப்பா ப்ரோ. ஏன்னா நீங்க இந்த திருச்சி ரோட பேஸ் பண்ணி சூலூர் பக்கத்துல இந்த ஏரியாலலாம் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இன்னைக்கு பீடம்பள்ளி ஏரியால இவ்வளோ ஒரு ஹைஃபையான ஒரு ப்ராஜெக்டே செம்மையா லான்ச் பண்ணியிருக்காங்க. ப்ளூ ஜேங்கிற இந்த ப்ராஜெக்ட்ல நீங்க பர்டிகுலரா வாங்கணும் இல்ல சைட் விசிட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா சாரோட கான்டாக்ட் நம்பர் நம்ம கொடுத்துருப்போம். இந்த சைட் பத்தின ஃபுல் இன்ஃபர்மேஷனோட கான்டாக்ட் நம்பர்ஸும் நம்ம டிஸ்கிரிப்ஷன்லயும் ஷேர் பண்ணியிருப்போம். கால் பண்ணிட்டு எவ்வளோ சீக்கிரம் வந்து விசிட் பண்ண முடியுமோ விசிட் பண்ணி உங்களோட சைட்டை புக் பண்ணுங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.